Hello students, welcome back to Sasi Academy Online. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 physics numerical problemல previous yearல கேட்ட questions lesson wise நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த questions கொஞ்சம் தரவா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இதுல இருந்து வரதுக்கு 90% chances இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா lesson 1ல example 1.1 1.4 கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சம் தான் lesson 1லேருந்து வருது ப்ரீவியஸ் இயரில். ஸோ இந்த 3 சமையும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? லெசன் 2ல் எக்ஸாம்பிளில் 2.9 2.25 2.28 2.36 இந்த 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 2.9 மட்டும் ஒரு 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 2.9 மட்டும் ஒரு 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அஞ்சு கொஸ்டின் ஆக்சுவலாக 5 வருஷம் கேட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு 4 கொஸ்டின் தான். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 5th கொஸ்டின், 16th கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின். ஸோ அப்போ செகண்ட் லெசனில் நீங்கள் ஓவராலாக பார்க்க வேண்டியது 7 கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் லெசன்லேருந்து நிறைய தடவை ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெல் அண்ட் குட். இல்லைன்னா இந்த 7 ப்ராப்ளத்தையாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. தென் லெசன் நம்பர் 3ல் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எந்த சம்மே கேட்கவே இல்லை இது வரைக்கும். எக்ஸசைஸில் 14th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் 3யை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. லெசன் நம்பர் 4ல் எக்ஸாம்பிளில் 4.7 வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லெசன் நம்பர் 4ல் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய 4.7ங்கிற கொஸ்டின் வந்து 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸசைஸில் இருந்து எந்த சம்முமே நமக்கு இது வரைக்கும் கேட்கல. லெசன் நம்பர் 5ல் எக்ஸாம்பிளில் 5.8ம் எக்ஸசைஸில் 3rd சம்மும் இந்த 2 சம் மட்டும்தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தென் லெசன் நம்பர் 6ல் எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு எந்த சம்முமே கேட்கல. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 14th சம் வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் லெசன் 7ல் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 7.4 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்கம்மா, இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ரிப்பீட்டட் வரதை நான் மேலே ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சம்மை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. லெசன் நம்பர் 8ல் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 8.12ம் 8.24ம் கேட்டிருக்காங்க. இதில் 8.24 மட்டும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் லெசன் 9ல் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 9.3 பார்க்கணும். எக்ஸசைஸ்லேருந்து எதுவும் கேட்கல. லெசன் 10ல் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 10.16 10.14 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெசன் 11ல் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 11.15 11.18. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 1லேருந்து லெசன் 11 வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் இந்த 30 கொஸ்டின்ஸை தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ 11 லெசன்லையும் மொத்தமாக 30 கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லா சமமுமே கோத்ரூ பண்ணி நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வர்றதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 11th படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கமெண்ட் பண்ண ஏதாவது தேவை அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.